ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 34வது பகுதி. இன்று குலதனம் எது, குல தெய்வத்தம் நமக்கு எது என்பதை சுவாமி ஆளவந்தார் தன்னுடைய ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார். குல தெய்வத்தம் நம்முடைய குலத்துக்கெல்லாம் ஆராத்தியமாக இருக்கக்கூடியது யார்? இல்லை, எது? குலதனம், வம்ச பரம்பரையாக நமக்கு சேர்க்கப்பட்ட செல்வம், வம்ச பரம்பரையாக நமக்கு சேர்ந்து வந்த செல்வம், அது குலதனம். குல தெய்வத்தம், குலத்துக்கெல்லாம் ஆராத்தியமாக இருக்கக்கூடியதான தெய்வம் அது யார்? என்மூர்த்தினீமே ஸ்ருதி சிரசுச்ச பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி. எந்த ஒரு என் மூர்த்தினி, எந்த ஒரு எம்பெருமானுடைய திருவடி, அவனுடைய திவ்யமான திருவடி இருக்கே, அந்த திருவடிகள் வேதங்களினுடைய தலையிலும் சரி, வேதாந்தங்களினுடைய தலையிலும் என்னுடைய தலையிலும் விளங்கி நின்றது. எந்த எம்பெருமானுடைய திருவடி என் தலையிலும் சரி, வேதத்தினுடைய தலையிலும் சரி மிக அழகாக விளங்கி நின்றதோ, யஸ்மின் அந்த திருவடியிலே அஸ்மத் மனோரத பத சகலகா, நமது ஆசை பெருக்கெல்லாம் போய் சேரும்படியாக இருக்கின்றது. இந்த திருவடி தலையிலே அனுகிரகம் பண்ணினதோ, அந்த திருவடியிலே நம்முடைய ஆசையெல்லாம் மனோரதம் எல்லாம் போய் சேருகின்றதே. சமேதி, சகல சமேதி, சகல விதமான ஆசைகளும் அந்த திருவடியிலேயே போய் சென்று சேர்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் இருக்கே, ந குலதனம், வம்ச பரம்பரையாக நமக்கு சேர்ந்த செல்வமாய் இருக்கு, குல தெய்வத்தமாக இருக்கு, குலத்துக்கெல்லாம் ஆராத்தியமாக இருக்கின்றது. அந்த திருவடிகள் தான் அரவிந்த விலோச்சனஸ்ய பாத அரவிந்தம், பாதாரவிந்தம் அரவிந்தம் விலோச்சனஸ்யன்னு காட்டுறார். செங்கண்மாலினுடைய திருவடி தாமரைகளே நமக்கு குலதனமும் குல தெய்வத்தமுமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவடிகளை நான் ஸ்தோத்திரம் பண்ண போகின்றேன், ஸ்துதி பண்ண போகின்றேன் என்று காட்டுகின்றார். என்னுடைய குலத்துக்கு அழியா செல்வமான பகவத் பாதார விந்தத்தை துதிக்கப் போகிறேன் என்றுதான் காட்டிக் கொடுக்கிறார். செந்தாமரை கண்ணனான எம்பெருமானுடைய திருவடி தாமரையானது என்னுடைய முடி மீதும் சரி, மறைமுடி, அதாவது வேதங்களினுடைய தலையின் மீதும் விளங்கா நின்றதோ, என்னுடைய ஆசை முழுவதுமே அந்த திருவடியிலேயே சென்று சேர்கின்றது. அப்படி அந்த திருவடிகள் என்னுடைய குலத்துக்கு செல்வமாகவும் தெய்வமாகவும் அந்த திருவடிகள் இருக்கின்றதே. அப்படிப்பட்ட திருவடி தாமரைகளை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றேன், ஸ்துதிக்கப் போகின்றேன்னு சொல்கிறார். சரி, இவர் தலையிலே விளங்கினதுன்னு சொன்னார், அது வாஸ்தவமாக இருக்கின்றது. வேதாந்தங்களினுடைய முடியின் மீது விளங்குகின்றதுன்னு சொல்கிறாரே, அது எப்படி? இவருடைய முடி மீது விளங்குகின்றதுன்னு சொல்லும் பொழுது, அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்கிறது போலே, ஆழ்வார் பிரார்த்தித்தது போலே பிரார்த்தித்தது நம்மாலும் சிரோபூஷணமாக அணிந்து கொள்ளக்கூடிய திருவடின்னு காட்டுறார். சரி, அதனாலே இவருடைய தலையின் மீது விளங்குகின்றதுன்னு நமக்கு தெரிய வருகின்றது. எம்பெருமானை வணங்கும் போது அவன் திருவடிகளிலே தலையை மடுத்து வணங்க வேண்டும். அதனாலே அப்போது இவருடைய திருமுடியிலே அந்த திருவடிகள் விளங்க குறையே இல்லை என்று தெரிகின்றது. அப்படி இந்த லோகத்திலே தந்தையின்னும் தாயின்னும் மக்கள்னும் செல்வம்னும் சேலையின்னும் பலவற்ற விரும்பும்படியா இருக்க, அந்த விஷயங்களிலே உண்டாகக்கூடிய விருப்பம் எல்லாம் இவருக்கு ஆளவந்தாருக்கு, சுவாமி ஆளவந்தாருக்கு எம்பெருமான் திருவடிகளை தவிர மற்றொன்றிலே ஏற்படவில்லை அப்படிங்கிறத காட்டார். அதனாலே யஸ்மின்
அஸ்மத் மனோரத பத சகல சகல விதமான மனோரதங்களும் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலேயே ஏற்படுகின்றது. அப்போ எம்பெருமானுடைய திருவடிகள் கிடைத்து விட்டால் சர்வஸ்வமும் கிடைத்து விட்டதாக நினைத்து மகிழ்பவர் இவர். அதனாலே இப்போ என்ன தெரிகின்றது? குலதனம் அப்படிங்கிறதுனாலே உபாயத்துவமும், குல தெய்வத்தம்ங்கிறதுனாலே உபேயத்துவமும் இவர் காட்டி கொடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நன்னாக தெரிகின்றது. ஆக அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருவடிகள் என் தலை மேலவே என்று சொல்றதுனாலே நம்முடைய தலைக்கு சிரோபூஷணமாக இருக்கும்படியாய் அதற்கு சுவாமி ஆளவந்தாரை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தித்திருப்போமாக என்பதை அடியேன் இந்த பதிவிலே பதிவிடுகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.